ஆண்டவரே, இதெல்லாம் ஓவரா இல்லையா? இந்த பக்கமே வரக்கூடாது. கமலை ஓடவிட்ட அறிவாலயம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாகியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான சின்னம் ஒதுக்கீட்டு பணிகளை தேர்தல் ஆணையம் வேகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் மீண்டும் மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கமல்ஹாசன் பெரும் பட்டியலோடு அறிவாலயம் நோக்கி சென்றதாகவும் அவருக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லியதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட அதே நாளில்தான் மக்கள் நீதி மையத்திற்கும் அதன் பழைய சின்னம் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை அடுத்து அடுத்த கட்ட தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க மக்கள் நீதி மையத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. கட்சி தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து விரிவான விவாதங்கள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மையம் எதிர்வரும் தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை எப்போது தொடங்குவது, மேலும் களப்பணிகளை எந்த வகையில் முன்னெடுப்பது என்பதையும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மக்கள் நீதி மையம் சார்பாக 15 தொகுதிகள் அடங்கிய ஒரு ஆரம்ப பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பட்டியலில் கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், வேளச்சேரி, மயிலாப்பூர், மதுரவாயில், அம்பத்தூர், தாம்பரம், சோழிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, மதுரை மத்தியம், ஆலந்தூர் மற்றும் தியாகராய நகர் ஆகிய தொகுதிகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுகவை பொறுத்தவரையில் இந்த முறை மக்கள் நீதி மையத்திற்கு தொகுதி ஒதுக்க முடிவு செய்யவில்லை என்றும் இப்போதுதான் ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டது. இதனால் சட்டப்பேரவையில் இப்போதைக்கு மக்கள் நீதி மையத்தை அனுமதிக்க முன் வரவில்லை என்றே கூறப்படுகிறது. இது கமலுக்கும் தெரியும். ஆனால் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. கமலை நம்பி பல ஆண்டுகளாக கட்சியில் நீடித்து வரும் சிநேகனுக்கு கூட சீட் வாங்கி கொடுக்க மனமில்லையா? தான் வளர்ந்தால் போதும், வேறு யாரும் வளரக்கூடாது என்று கமல் நினைக்கின்றாரா? கமல்ஹாசன் சொந்த சின்னத்தில் இல்லை என்றால் கூட திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலாவது போட்டியிட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற குரல் எழுந்துள்ளது. கமலுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலை போலவே இந்த முறை பிரச்சாரத்தில் மட்டுமே கமலை பயன்படுத்திக் கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது.